ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேக் லிஃப்ட்னா என்ன, டவுன் ஸ்விங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் கிரிப்பு அண்ட் ஸ்டாண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ பேட்டிங் செட்டப்பில் கிரிப்பும் ஸ்டாண்ட்ஸும் கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் பேக் லிஃப்ட் அண்ட் டவுன் ஸ்விங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேட்டை எங்கே டேப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதி பேட் உங்கள் டோக்குள்ளேயும் பாதி பேட் டோக்கு வெளியேயும் இப்படி டேப் பண்ணி பேட்டை நீங்கள் விட்டிங்கன்னா இந்த பேட்டு உங்களோட லெஃப்ட் தை, அதாவது ஃப்ரண்ட் ஃபுட் இன்னர் தையில் அழகாக பிளேஸ் ஆகிருக்கும். இந்த ஃபோர் ஆர்ம் வந்து parallel to the ground. ஓகேங்களா, parallel to the groundனா இந்த லைன். ஓகேங்களா, கிரவுண்டுக்கு பேரலாக இருக்கும் இந்த எல்போ. இங்கே ஒரு 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுவீங்க இந்த இடத்துல. ஸோ இங்கே ஒரு 90 டிகிரி அழகாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோர் ஆர்ம் parallel to the ground. சரிங்களா. நெக்ஸ்ட்டு உங்கள் ரிஸ்ட்டு பொசிஷன் நீங்கள் ஃபஸ்ட்டே காக் பண்ணி ரெடியாக இருந்தாலும் ஓகே தான். சில பேர் ஃபஸ்ட்டே காக் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. இது நார்மல். ஸோ இது காக்கிங். ஓகேங்களா, இந்த ரிஸ்ட்டு காக்கிங். இந்த ரிஸ்ட்டு காக் பண்ணும்போது பேட்டு எவ்வளோ வெயிட்டான பேட்டாக இருந்தாலும் ஈஸியாக அன்வெயிட் ஆன மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, ரிஸ்ட்டு காக்கிங் நடக்காமல் இருக்கும்போது சில பேர் ரிஸ்ட்டு ஒரு மாதிரி பிடிக்க பவுலர் வர 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 அந்த ரிஸ்ட்டு ஒரு மாதிரி தொங்க ஆரம்பிச்சிடும். சில பேர் ஃபஸ்ட்டே காக் பண்ணி வச்சிருப்பாங்க. சில பேர் பேட்டை நார்மலாக வச்சுட்டு அவங்களோட இனிஷியல் மூவ்மெண்ட் ஆர் ட்ரிகர் பண்ணும்போது இந்த ரிஸ்ட்டை காக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பேட்டோட டோ, நீங்கள் பேட்டை லிஃப்ட் பண்ணும்போது பேட்டோட டோ விக்கெட் கீப்பர் பார்க்கணும். பேட்டோட ஃபேஸ் ஆஃப் சைடில் டோ விக்கெட் கீப்பர். ஓகேங்களா, ஸோ விக்கெட் கீப்பர் ஆர் அரௌண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் பெட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் உங்களோட ஹெட், ஷோல்டர், எல்போ. இந்த ஷோல்டரும் எல்போவும் நான் ஸ்ட்ரைக்கரின் ஸ்டெம்புக்கு நேராக இருக்கும். ஓகேங்களா, பவுலர்னு சொல்லுவாங்க, பவுலர் கிடையாது. ஷோல்டரும் எல்போவும் நான் ஸ்ட்ரைக்கரின் ஸ்டெம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த சின்ன இந்த ஷோல்டரும் சின்னும் நல்லா கனெக்ட் ஆகிருக்கட்டும். ஓகேங்களா, ஷோல்டர், எல்போ, ரிஸ்ட்டு இந்த 3 ஜாயிண்ட்டையும் அழகாக வச்சிங்கனாலே பேட் இப்படி ஸ்ட்ரைட்டாக அழகாக விக்கெட் கீப்பர் ஆர் ஸ்லிப்புக்கு டோவை தள்ளிடலாம். ஸோ இது ஒரு ப்ராப்பர் பேட்டிங் செட்டப் இது. ஸோ இங்கேருந்து போது டாப் ஹேண்ட் ரிஸ்ட் நல்ல காக்காக இருக்குது, ஃபோர் ஆர்ம் பேரலல், ஷோல்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது இங்கேருந்து நீங்கள் ஒரு டவுன் ஸ்விங் கொண்டு வரும்போது உங்கள் டாப் ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டாப் ஹேண்ட் வந்து உங்களை லீட் பண்ணும், பாட்டம் ஹேண்ட் பின்னாடி வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ ரொம்ப வெளியே டேப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போதே இந்த கையோட சப்போர்ட்டில் தான் லிஃப்ட் பண்ணுவீங்க. பேட் ஆட்டோமேட்டிக்காக டோ கல்லி பக்கம்லாம் போயிடும். ஸோ பேட் வரும்போதே உங்களுக்கு ஒரு பேட் அண்ட் பேட் கிரியேட் ஆகி தான் வரும். கல்லியிலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி வரதுக்குள்ளாடியே பால் உள்ளே போயிடும். நல்ல குயிக் பவுலர்ஸு, ஓரளவு டீசன்ட் பேஸ் இருக்கிற பவுலர்ஸ் ஆடும்போதே நீங்க கல்லியில இருந்து எடுத்து இங்க வரதுக்குள்ளாடி பால் இன்ஸ்விங் ஆகி உள்ள வந்துடும். முடிஞ்ச அளவு பேட்டு க்ளோஸ் டு த பாடி இறங்குற மாதிரி நம்ம பேட்டிங் செட்டப்பை அழகா வச்சுக்கணும். ஸோ இதுக்கு உள்ளதான் டெஃபினட்டா உங்களுக்கு கரெக்ஷன். உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் ஒன்று இருக்குன்னா ஏதர் கிரிப் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஆர் உங்களோட பேக் லிஃப்ட் டவுன் ஸ்விங், இதை முதல்ல செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களோட பாதி கரெக்ஷன் அதுக்குள்ளதான் இருக்கும். அது ப்ராப்பரா இருந்தாலே உங்களோட பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஹோப் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.